பெரிய பட்ஜெட்டோட பெரிய எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆக போற திரைப்படம் தான் பாகுபலி 2. பாகுபலி 1க்கு இருந்த எக்ஸ்பெக்டேஷனை விட பாகுபலி 2க்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியா கட்டப்பா அவர்களே பாகுபலி அவர்களை கொன்னுடுவார். அதுக்கான ரீசன் என்ன 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 அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மண்டையை பிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் விட எப்போ கிடைக்க போகுது அப்படின்னு தெரியுமா? ஏப்ரல் 28 பாகுபலி 2 திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த திரைப்படத்தோட டைரக்டரான ராஜமௌலி அவர்கள் இதை அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ட்ரெய்லர் ரொம்ப தாமதமா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ராஜமௌலி சொல்லியிருக்காரு. இதுக்கான காரணம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அனுஷ்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாகுபலி திரைப்படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நம்ம அனுஷ்கா அவர்கள் இடையில இஞ்சி இடுப்பழகி அப்படின்ற திரைப்படத்தில் நடிச்சாங்க. இந்த திரைப்படத்துக்காக அனுஷ்கா அவர்கள் ரொம்பவே குண்டா மாறிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களால வெயிட் லாஸ் பண்ண முடியாம பாகுபலி திரைப்படத்தில் நடிக்கவும் முடியல. எப்படியாவது வெயிட்டை கம்மி பண்ணு, நீ எப்படி ஒல்லியா இருந்தோ அப்படிதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பாகுபலியோட டைரக்டரான ராஜமௌலி அவர்கள் கேட்டுட்டு இருந்தாரு. செட்ல அத்தனை பேர் முன்னாடி தன்னை அசிங்கப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி அனுஷ்கா அவர்கள் ரொம்ப ஆவேசமா டயட் மெயின்டைன் பண்றது, எக்ஸசைஸ் பண்றது, யோகா பண்றதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனா அவங்களோட வெயிட் குறைஞ்ச பட தெரியல. கொஞ்சமா தான் அவங்களோட வெயிட் குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறமாவும் ராஜமௌலி அவர்கள் இல்லவே இல்லை, நீ 0 வந்தே தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல நீ நடிச்சிட்ட, செகண்ட் பார்ட்லயும் நீ நடிக்கலன்னா அது அசிங்கம். ஸோ எப்படியாவது வெயிட்டை கம்மி பண்ணு அப்படின்னு சொல்லி ராஜமௌலி அவர்கள் டெய்லி திட்டிட்டு இருந்திருக்காங்க. இதனால அனுஷ்கா அவர்கள் எவ்வளோ வெயிட் கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ வெயிட்டை கம்மி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இனிமே நம்பி பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லி ராஜமௌலி அவர்கள் அனுஷ்காவை நடிக்க வச்சுட்டாங்க. நடிக்க வச்சதுக்கு அப்புறமா ராஜமௌலி அவர்கள் என்ன பண்ணாரு, ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த திரைப்படம் விஎஃப்எக்ஸால தான் உருவாகுது அப்படின்றதுனால அனுஷ்கா அவர்களும் இந்த திரைப்படத்தில் விஎஃப்எக்ஸ் மூலமா ஒல்லியா காட்டிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாரு. இதனால தான் பாகுபலி 2 திரைப்படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறதுக்கு தாமதமாகுது அப்படின்னு சொல்லி ராஜமௌலி அவர்கள் சொல்லியிருக்காரு. ராஜமௌலி அவர்கள் அனுஷ்கா மேல பழிய தூக்கி போட்டிருக்காரு. இப்போ பாகுபலி திரைப்படம் ஏப்ரல் 28 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு அப்புறமா இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்களே, படம் முழுக்க டிராவல் ஆக போற அனுஷ்கா அவர்களுக்கு விஎஃப்எக்ஸ் பண்ணணும்னா சும்மா ஒரு விஷயம் கிடையாது. இதை நீங்க எப்படி முடிக்க போறீங்க? ஏப்ரல் 28 சொன்ன மாதிரி இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாம் அவங்களுடைய கேள்விகளை சமூக வலைதளங்கள் மூலமா கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு ராஜமௌலி அவர்கள் இன்னும் பதில் சொல்ல அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க ஃபில்மி வீட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது குறையோ நிறையோ கண்டுபிடிச்சிங்கன்னா அதை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க.